நண்பா, நான் தான் உங்க தமிழன் கேமிங் பேசுறேன். இப்போ சிஎஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு அதனால உள்ள வந்தாச்சு மேட்ச்க்குள்ள. நானும் இது M500 எடுத்து நான் பாட்டு அடிக்கிறேன், டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஹெட்ஷாட் விழுக மாட்டேங்குது. நானும் வேகமா விட்டேன், நம்மள வர நாக் ஆயிட்டாரு. நானும் போய் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறேன். சரி அப்புறம் நம்மளே ஏறுவோம், போய் ஒன் டாப் அடிக்கலான்னு போயிட்டு இருக்கேன். எவனும் வரவே மாட்டேங்கிறான். சரி அங்கே போய் நம்ம டேமேஜ் கொடுப்போம், அதுக்கியாவது பிடிப்போம் அப்படின்னு பார்த்தேன். அவன் பக்கத்தில் ஒருத்தன் ஒன் டாப் தான், இவனுக்கு ஒரு ஒன் டாப் தூக்கி விட்டேன். 2 பேரும் அழகா வந்தானுங்க, ஈஸியாக ஒன் டாப் எமௌண்ட் போடான்னு போட்டு அவன் அதை மட்டும் செத்துப்பேன் எனிமி. சரி அங்கே போய் ஒன் டாப்பே விழ மாட்டேன், நம்ம வேற குறுக்க வரானா, அதனால அழுத்தி பிடிச்சிட்டேன். ஒரு கொடியை மட்டும் போட்டு அவனு வேற வெறி ஆயிடுவானுங்க நம்மளே. அடுத்த ரவுண்ட் வந்தாச்சு, ஏகே வேற எடுத்துட்டேன். லெவல் வேற ஒன்று தான் இருக்குது. இந்த ரவுண்ட் இந்த மேட்ச் எப்படினாலும் போய் அடிச்சிடணும். நான் வெறி கொண்டு தான் இருக்கேன் அதிலே. மேலே ஒருத்தன் இருக்கான், அவனே நம்மள டேமேஜ் கொடுத்தா நம்மள ஓசிபில் அடிச்சிட்டான். இனிமேல் எங்க இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் ஒருத்தன் கூட இல்லை. சரி எந்தானே போவான்னு பார்த்தா இந்தாண்ட வெளியே வந்து பார்த்தேன், எந்தானே எவனும் ஆளை காணோம், என்ன சுடுவான்னு பார்த்தேன். சரி ஜன்னல் எதிரி அந்தானே போவோம், நம்மள அடிச்சிட்டு ஒரு நாக் பண்ணா கரெக்டாக இன்னொருத்தன் என்ன நாக் பண்ணிட்டான். பின்ன நம்மளையும் டவுன் பண்ணி வச்சிட்டான், கில் எடுத்துட்டான். சரி இவன் நம்மள அடிப்பான்னு பார்த்தா அவனும் டவுன் ஆகி செத்துட்டான். நம்மள ஒருத்தனை முடிச்சான், 2ஆம் நம்பரு. அவன் போய் அடுத்து இருந்தாலும் சுத்திட்டு பின்ன அங்கேதான் இனிமே இருக்கான். இவன் பாட்டுக்கு பாட்டாட சுத்திட்டு வரானா. அப்படியே உடனே பின்னாடி வந்து அங்கேயும் அடங்கிட்டு இருந்தான். கரெக்டா அந்த ரூம்குள்ள வந்து அதான் நின்றுட்டு இருந்தா. கரெக்டா அவன் எனிமி ஒரு பாட்டாடுக்கு ஒரு லேடி கேரக்டருக்கு அழகா வெட்டி அடிச்சிட்டான். அவன் ஏகே எடுத்துட்டான், நானும் ஏகே எடுத்தேன். நானும் இது சைலன்சர் இதெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். இது க்ரோஸ் எடுத்துக்கிட்டேன், ஏகே நல்லா இருந்து க்ரோஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ டயர்ல ஏறி வீட்டு மேல எல்லாம் தாவி போய் அடிச்சிடலான்னு பார்த்தேன். கீழே அப்படியே எல்சே வீட்டுல கீழே இறங்கி ஒருத்தனை கரெக்டாக கீழே இறங்கினா கரெக்டாக ஹெட்ஷாட் விட்டேன். உடனே வீட்டு மெத்தல ஏறி டயர்ல ஏறி அடுத்த வீட்டுக்கு போகலான்னு போனேன். அங்கே போனா அப்புறம் கீழே இறங்கி அந்த எல்சே வீட்டுக்குள்ள போய் இனிமே அங்கே இருக்கான்ட்டு அவன் வேற க்ளோவில் அடிச்சான். சரி அடிச்சிடலான்னு ஈஸியாக போன டேமேஜ் கம்மியாக இருக்கும், அதனால அடிச்சிடலான்னு போனேன். அவன் நம்மளே அடிச்சுட்டான், கில் எடுத்துக்கிட்டான். சரி நம்மள தான் பார்க்கலாம், நம்மள அடிச்சிடுவான்னு பார்த்தா ஒருத்தன் நாக் பண்ண சைடில் இருந்து அடிச்சு முடிச்சிட்டானுங்க. அவங்க வேற எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் வேற யூஎம்பி காசு இருந்துச்சு, யூஎம்பி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சா, யூஎம்பி எடுத்துக்கிட்டேன். நானே எவ்வளோ பார்த்துட்டு இருக்கேன், மேட்ச் போய் அடிச்சிடலாமான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் யூஎம்பி எடுத்துட்டு போனா அந்த இது கேரேஜ் இங்கே எவனுமே ஆளை காணும். சரி நம்மள அமரன் வெளியே போறாருன்னு பார்த்தேன். சரி நான் நம்மளுக்கு 2 பேர் டவுனு. அப்புறம் நம்ம அமரன்ட்டு ஒருத்தன் தான், ஒரு லேடி கேரக்டர் ஒருத்தன் அடிச்சேன், ஒருத்தன் டவுன் பண்ணிட்டேன். ஏறி ஒருத்தன் அடிக்கணும்னு போன இன்னொருத்தன் அவுட், அமரனும் டெத் ஆயிட்டாரு. சரி அடுத்த ரவுண்ட் வந்துருச்சுன்ட்டு ஏகே எடுத்தேன். ஏகே யூஎம்பியும் இல்லை அடிச்சிடலாம், இந்த ரவுண்டாவது முடிச்சிடலாம். அவனுங்க ரெண்டு போயிட்டானுங்க. அப்போ நான் பாட்டு சும்மா ஸ்கோப் போட்டு இருந்தேன். நானும் அமரன் என் பின்னாடி வராரு. நான் வேற இங்கிருந்து அடிக்கலான்னு பார்த்தேன், அவன் டேமேஜ் கொடுக்குறான். நேற்று மேல இருந்து ஒருத்தன் அடிக்கிறான், அவன் டேமேஜ் கொடுக்குறான். ஒரு மெடிக்கலை போட்டு ஓடிட்டேன். இந்த வீட்டுக்குள்ள எனிமி இருந்தானே வருவோம். வீட்டுக்குள்ள போய் வேகமா உள்ள போய் க்ளோவில் அடைஞ்சிக்கிட்டேன், நான் பண்ணிட்டேன். அப்புறம் சரி அந்தாண்ட நம்மள சும்மா அந்தாண்ட எனிமி வருவான்ட்டு பார்க்கலான்னு போனேன். மறுபடியும் நாக் ஆயிட்டான், நான் உள்ள போயிட்டேன். அப்புறம் வெளியே வந்துட்டு சரி இந்தாண்ட போய் அந்தாண்ட நின்று பார்க்கலான்னு பார்த்தா எவனையும் காணோம். அப்போ இந்தாண்ட போய் தாயே தான் கம்மியாக பார்த்தா பின்னாடி அடிச்சுட்டானுங்க. பாட்டு பண்ணி எமௌண்ட் போடுறானுங்க. நான் சும்மா விடுவேனா, தமிழன் கேமிங்னா சும்மாவா? சரி ஏகே எடுப்போம். எடுத்துட்டு ஒரு கொடியை மட்டும் போட்டு நம்ம பயிலுக்கும் பக்கத்துல நின்று அவனுங்களே எமௌண்ட் போறானுங்க. குஜால் ஆயிடுச்சு அடிக்க அவனுங்களுக்கு. பக்கத்துல வேற நம்மள்ட்ட ஒரு கொடியை மட்டும் இருக்கனால பின்னாடி அலையிறானுங்க. சரி நம்ம இங்கேருந்து பார்ப்போம் எனிமி வரானுங்களான்ட்டு நான் சும்மா நின்னேன். சரி நம்மளாம் ஒருத்தர் நாக் பண்ணிட்டான், போய் அதை கில் அடிக்கலான்னு போனேன். அங்கே ஒரு பாம்பு வேற போடுறானுங்க. லோட் போட்டு இங்கே நின்னேன். ஒருத்தன் அப்படியே சைடில் சிந்து போட வரான், அது நம்ம லாக் பண்ணிட்டாங்க. நான் போய் விடுவேனா, ஒரு பொம்பளை இருந்தா அழகா தூக்கி விட்டாட்டு. சரி இந்தாண்ட போய் நம்ம லாக் பண்ணா கோல் அடிச்சா நம்மளே சிங்கக்குட்டி மாதிரி அடிக்கிறாரு, விட்டு அடிச்சாச்சு. அடுத்து இப்போ நாலாவது ரவுண்ட் வந்தாச்சு. ஏகே யூஎம்பி இருக்குள்ள இருக்கு. இந்த ரவுண்டு ஃபுல் காசு இருக்குமா, எல்லாரும் எடுத்துவானுங்க. அண்ணாண்ட வேற ஸ்னைப்பர்லாம் எடுத்துட்டு வருவானுங்க. நானும் வேற எமௌண்ட் போறேன், அமரன் வேற எமௌண்ட் எனக்கு வேற காமிக்கல, பேக் வேற இருக்கு இல்லையா. அவன் ஒருத்தர் ஸ்னைப்பர்ல வேற டேமேஜ் கொடுக்குறான். அமரன் வேற நாக்
போயிட்டு இருக்கேன். இங்க வர முன்னாடி வர ஒரு லேடி ஒருத்தர் இருக்கா, அங்க ஒருத்தர் இருக்கா, முன்னாடி லேடிக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான்.